இந்திய மக்களின் கலாச்சாரம் என்பது பல பண்டிகைகள் நிறைந்த கலாச்சாரமாக திகழ்ந்து வருகிறது. ஒவ்வொரு பண்டிகை நாட்களுக்கும் ஒவ்வொரு விதமான புராண கதைகள் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் தீபாவளி என்பது தீப ஒளி திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. இது இந்து, சீக்கியம், சமணம் மற்றும் பௌத்த மதத்தின் மிகவும் பிரபலமான பண்டிகைகளில் ஒன்றாகவும் இன்றும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் இப்பண்டிகையானது இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர் உட்பட பல நாடுகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த பண்டிகையானது நம் வாழ்க்கையின் இருளை நீக்கி பிரகாசமான ஒளியை கொடுக்கும் பண்டிகையாக இந்த தீபாவளி பண்டிகை கோலாகலமாக மக்கள் மத்தியில் இன்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகை தீமையின் வடிவமான அசுரர்களை கடவுளின் அவதாரம் அடித்ததால் உருவானது என்கின்றது இந்து புராண கதைகள். திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து அசுரர்களை அடிக்கச் சென்றபோது அவரின் ஸ்பரிசத்தால் பூமாதேவிக்கு பிறந்தவன் நரகாசூரன். அசுரவதத்தின் போது பிறந்தவன் என்பதால் அசுரபாவம் இவனுக்கு இயல்பாகவே அமைந்துவிட்டது. மனிதனாக இருந்தாலும் துர்குணங்கள் உள்ளவனாக இருந்ததால் நரக அசுரன் என்று அழைக்கப்பட்ட இவன் பின்பு நாளடைவில் நரகாசூரன் என்று அழைக்கப்பட்டான். மக்களுக்கும் தேவர்களுக்கும் பல்வேறு துன்பங்களை கொடுத்து வந்த நரகாசுரனை கிருஷ்ண பகவான் வதம் செய்த நாளையே பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகிறோம். அது மட்டுமல்லாமல் வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் ராமன் கொடியவனான ராவணனை அழித்துவிட்டு தனது வனவாசகத்தை முடித்து கொண்டு மனைவி சீதையுடனும் சகோதரன் லட்சுமணன் உடனும் அயோத்திக்கு திரும்பிய நாளையே மக்கள் விளக்கேற்றி வரவேற்றனர். அதன் தொடர்ச்சியாகவே தீபாவளி பிறந்தது என்றும் சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த தீபாவளி பண்டிகையானது ஐப்பசி மாதத்தில் திரையோதசி, சதுர்த்தி, அமாவாசை மற்றும் அதற்கடுத்த சுக்கில பிரதமை ஆகிய நாட்களில் கொண்டாடப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் சில ஆண்டுகளில் ஐப்பசி அமாவாசை முன்தினம் நரக சதுர்த்தி அன்று கொண்டாடப்படுகிறது. பெரும்பாலான ஆண்டுகளில் தீபாவளி பண்டிகை ஐப்பசி மாத அமாவாசை நாளன்று கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்தியா, நேபாளம், இலங்கை, மியான்மர், சிங்கப்பூர், மலேசியா போன்ற உலக நாடுகளில் அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தீபாவளி என்னும் தீப ஒளி திருநாளை இந்துக்கள் மட்டுமின்றி சீக்கியர்களும் சமணர்களும் கூட வெவ்வேறு காரணங்களுக்காக பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டும் இன்றும் தங்களது இல்லங்களில் மகிழ்ச்சியாக நண்பர்கள் உடனும் உறவினர்கள் உடனும் புத்தாடை அணிந்து கோலாகலமாக வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டும் கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக பழங்கால இந்திய மன்னர்கள் இந்துக்களாக இருந்தாலும் முகலாயர்களாக இருந்தாலும் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மக்களுக்கு பல சலுகைகளையும் பரிசு பொருட்களையும் அளிப்பதை வழக்கமாக வைத்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் முகலாய மன்னர்களில் சிலர் தீபாவளி போன்ற இந்துக்களின் பண்டிகைகளை ஆதரித்ததாகவும் பசியாக வந்தவர்களுக்கு விருந்து அளித்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றது. மேலும் 1577 ஆண்டு பொற்கோயில் கட்டுமான பணிகள் துவங்கிய தினம் என சீக்கியர்கள் தீபாவளியை கொண்டாடுகின்றனர். ஆனால் சமணர்கள் மகாவீர் முக்தியடைந்த நாள் என தீபாவளி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் காலங்கள் பல நூற்றாண்டுகள் கடந்து வந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையில் செல்வம் செழிப்பாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்ந்து வரக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல வகையான பட்டாசுகள் வைத்தும் பல வகையான இனிப்புகளை வைத்தும் விதவிதமான ஆடைகளை அணிந்தும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் பசுமை பட்டாசு போன்ற இயற்கைக்கு தீங்கி விளைவிக்காத பட்டாசுகளை பயன்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாத்து தங்களுடைய குடும்பத்துடன் இணைந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர்.
அது மட்டும் அல்லாமல் தீபாவளி பண்டிகை என்பது வெறும் விளக்குகளையும் பட்டாசுகளையும் வைத்து கொண்டாடப்படும் பண்டிகை மட்டுமல்ல, பலரின் வாழ்க்கையின் புதிய தொடக்கத்தையும் நல்லெண்ணத்தையும் ஒற்றுமையையும் வலியுறுத்துகிறது. மேலும் மனிதனின் வாழ்வில் தீமையின் மீது நன்மையின் வெற்றி என்ற கோட்பாட்டை உணர்த்தி மக்களிடையே மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் வளர்க்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகையாக என்றும் மக்கள் மத்தியிலும் மக்களின் மனதிலும் நீங்காத ஒளி தரும் திருநாளாக கோலாகலமாக இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது.